சித்திரை திருவிழா, மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னாலே மிகவும் பெருமை சிறப்பு எல்லாமே உண்டு. சித்திரை திருவிழாவில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம கள்ளழகர் வருவார் ஆற்றுல இறங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அப்படி ஆற்றுல இறங்க வரும்போது மீனாட்சி அம்மாவுக்கு அதுக்கு முன்னாடியே திருமணம் முடிஞ்சிருது. அதனால் அழகர் கோவிச்சுக்கிட்டு வண்டியூருக்கு போய் அந்த மண்டுக முனிவருக்கு மோட்சம் கொடுத்துட்டு வண்டியூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மலைக்கு புறப்பட்டு போயிடுறார். இதுதான் கதை இல்லையா? அப்படின்னா இது ஊரு உலகத்துக்கு தெரிஞ்ச கதை இதுதான். ஆனால் கதை இதுதானா அப்படின்னு பார்த்தா கதை இது இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சியினுடைய திருமணம் நடந்தது மாசி மாசத்துல. அதனால தான் மதுரையில் மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் என்னன்னா, ஆதி காலத்தில் அந்த திருவிழா நடந்த வீதிகளுக்கு தான் அந்த மாதத்தில் நடந்ததுனால அந்த பேரை வச்சு அழைச்சாங்க. அப்ப மீனாட்சியினுடைய திருமணம் மாசி மாசத்துல நடந்துச்சு அப்படின்னா, அப்ப கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபகம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நடந்துதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அப்ப சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அழகர் ஆற்றுல இறங்குவார். ஏன் அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மதுரையில அழகர் கோவிலுக்கு வந்து உங்களுக்கு பூரா பேத்துக்குமே தெரியும். அங்கே மேலே போவாங்க, அங்கே தீர்த்த கரையிலே அந்த ராக்காயி கோவில் பக்கத்தில் ஒரு தீர்த்தம் இருக்கும். அதனால பொதுவாக சொல்லுவாங்க தீர்த்தக்கரை ராக்கு அப்படின்வாங்க. ஆனால் அந்த தீர்த்தத்துக்கு பேர் என்ன? நூபுர கங்கைன்னு பேர். ஏன் நூபுர கங்கைன்னு பேர்? நூபுரம்னா சதங்கைன்னு அர்த்தம். பெருமாளுடைய சதங்கையில் பட்டு வீழ்ந்ததாலே அதற்கு நூபுர கங்கை அப்படின்னு சொல்லி பேரு. அதுல எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதி காலத்துல நான் சொல்றது, முனிவர்கள்லாம் குளிக்கிறாங்க. அப்ப அங்க சுதபஸ் அப்படின்னு ஒரு முனிவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப துர்வாச முனிவர் அங்க வந்தார். வந்த துர்வாச முனிவர் இந்த சுதபஸ் முனிவர் பார்க்கல. யாரோ துர்வாச முனிவர், இவர் பெரிய முனிவர். யார் துர்வாச முனிவர்னா பெரிய கோபக்காரர், ரொம்ப தவம் பண்ணவர். சுதபஸ் முனிவர் கொஞ்சம் சின்ன முனிவர் தான். அப்ப அவருக்கு சின்ன முனிவர். அப்ப சின்னவங்க பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்ல. இவர் மரியாதை கொடுக்கல. என்னன்னா கோவப்பட்ட துர்வாச முனிவர், எனக்கு நீ மரியாதை கொடுக்காதனால மண்டுகம் என்ற தவளையாக கிடவாயின்னு சாபத்தை கொடுத்துட்டார். மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம். அப்ப தவளையா போன உடனே முனிவர் வருந்தி வேண்டார், சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்களை நான் நிச்சயமா கவனிக்கல, கவனிச்சிருந்தா மரியாதை கொடுத்துருப்பேன், எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னும் போது, நீ வைகை ஆற்றிலே தவளை என்ற மண்டுகமாக இருக்கும் போது கள்ளழகர் எப்ப வந்து காலெடுத்து வைகை ஆற்றில் வைக்கிறாரோ அவர் காலெடுத்து வச்சார்னா உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அந்த முனிவர் கொடுத்த வாக்கு. அதனாலதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மண்டூகமாக இருக்கக்கூடிய அந்த சுதபஸ் முனிவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக அழகர் வர்றார். அப்ப அழகர் ஆத்துல இறங்க வர்றது எதுக்காக? தவளையா இருக்க முனிவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு இவர் வர்றார். மீனாட்சி கல்யாணம் எப்ப நடந்துச்சு? மாசி மாசம் அங்க கல்யாணம் நடக்குது. அப்ப